எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆண்டவரை பார்த்து இந்த நேரத்துல எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் நன்மைக்காக செய்கிற நீர் நல்லவர். I worship you, I worship you, Lord. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. Hallelujah, 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 hallelujah. ஆராதிப்போம்
ஆராதிப்போம் ஹல்லேலூயா 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை நாங்கள் நினைக்கும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய செயல்களை நாங்கள் நினைக்க எங்கள் இருதயங்களை நீர் செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயத்தை இந்த நேரத்தில் நீர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், மனிதர்கள் எப்படி இருந்தாலும், நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்டால் ஆண்டவரே, எங்கள் இருதயம் உம்மையே பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் எங்கள் இருதயங்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்ம கேர்சல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். ஆகையால் இந்த நாட்களில் கூட தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதா இருக்கிறது. தேவன் செய்த அற்புதங்கள் இந்த நாட்களிலும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆகையால் இந்த நாளில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சுகத்துக்காக இயேசுவினிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற இந்த சம்பவத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது லூக்கா 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அழைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. இந்த பகுதியில் நாம் பார்க்கிற காரியம், ஒரு மனிதன் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு உண்டாகும் வேதனையை குறித்து இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மனிதனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், அந்த அசுத்த ஆவி அவனை பிடிக்கும் போதெல்லாம், அப்படின்னா அவன் நார்மலாக இருக்கிற டைமும் இருக்குது. ஆனால் இந்த அசுத்தாவி என்ன செய்கிறது, அந்த மனிதனை வந்து பிடித்து கொள்ளுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி பிடித்து கொள்ளும் பொழுது அந்த அசுத்தாவி இந்த மனிதனை ஆளுகை செய்ய துவங்குகிறது. அந்த மனிதன் இந்த அசுத்தாவி பிடி இல்லாத பொழுது அவன் நார்மலாக இருக்கிறான், அவன் என்ன செய்யணுமோ அதை செய்கிறான். ஆனால் இந்த அசுத்த ஆவி அந்த மனிதனை ஆட்கொள்ள துவங்கும் பொழுது அந்த மனிதன் விரும்பாத காரியத்தை அது செய்ய வைக்கிறது. இல்லைன்னா அந்த சரீரத்தில் அநேக பாடுகளை அது கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் படுகிற வேதனை, அப்போ அது அவனை அளக்களிக்கிறது, அவனை கீழே தள்ளி விடுகிறது, அவனை அந்த சரீரத்தில் வந்து வேதனைகளை, காயங்களை உண்டு பண்ணுவதற்கு ஏதுவான கிரியைகளை அது செய்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த வேதனையை அது கொடுக்கிறது. அந்த நுரை தள்ளி அந்த ஃபிக்ஸ் வரும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ அப்படியாக அந்த சரீரத்தின் பாடை இந்த அசுத்த ஆவி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் சில வியாதிகளுக்கு காரணம் இப்படிப்பட்ட அசுத்த ஆவியின் கிரியைகளை கூட இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவியினால் போராடுகிற அந்த மகனுக்கு இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுத்தார். இந்த நாளில் நாம் பார்க்குறோம், எப்படிப்பட்ட பயங்கரமான அசுத்த ஆவின் பிடியில் இருக்கிறவர்களையும் இயேசு மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை இந்த நாளிலும் மீட்க முடியும். ஆகையால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டு, நிச்சயமாக ஒரு மீட்பு உண்டு. எப்படிப்பட்ட அளக்களிக்கிற அசுத்த ஆவிகள் இருந்தாலும் அவர்களை மீட்க முடியும். தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை தான் இந்த நாளில் நம்ம
பார்க்கிறோம். அப்போ சரீரத்தின் பாடுகள், வேதனைகளை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அந்த அசுத்த ஆவி அந்த வாலிபனை அது எப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறது அப்படின்றத இந்த இடத்துல அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது தீயிலும் தண்ணீரிலும் அவனை போய் தள்ளுகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த உயிரையே அது பாதிக்கத்தக்க விதத்தில் அந்த உயிரை அது வாங்கி கொள்ள வேண்டும் என்று செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அசுத்த ஆவிகள் ஆத்துமாவை அழிக்க வேண்டும் என்பது தான் அவைகளுடைய திட்டமாய் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டவர்களை நாம் மீட்கும் பொழுது ஒரு ஆத்துமாவை நாம் மீட்டெடுக்கிறோம், அவங்களுடைய ஜீவனை நாம் பாதுகாக்கிறோம். ஸோ இப்படிப்பட்டவர்களை நாம் விடுவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாய் அவர்களுக்கு விடுதலை உண்டு. ஜீவனுக்கு விரோதமாய் அசுத்த ஆவி கொண்டு வருகிற போராட்டம், அதிலிருந்து நிச்சயமாய் ஜனங்களை நாம் விடுவிக்க முடியும். அப்போ இது தெளிவாக தெரியுது, இது அசுத்த ஆவின் கிரியை. ஏன்னா அவன் விரும்புகிற காரியம் அல்ல. அந்த வாலிபன் தன்னை இப்படியாக போய் தன்னுடைய சரீரத்துக்கு வேதனை உண்டு பண்ணணும், தன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யணும் அப்படின்னு அது அவனுடைய எண்ணம் அல்லவே அல்ல. சில நேரங்களில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளினால் உண்டாகுகிற காரியங்களாய் இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், அநேகமாக வாலிப வயசில் இருக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறார்கள். பலவித வயதில் இருக்கிறவங்களும் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறாங்க, சூழ்நிலையின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில். ஆனால் இதுக்கு பின்னணி அது அந்த மனிதர்களுக்கே அந்த எண்ணம் வருவதல்ல, அந்த அசுத்த ஆவிகள் அந்த எண்ணத்தை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட செயல்களிலிருந்து இப்படிப்பட்ட பாதிப்பை உடையவர்களுக்கும் நிச்சயமாய் மீட்பு உண்டு. அவருடைய ஆத்மா மீட்கப்பட முடியும். ஏனென்றால் சத்ருவுடைய அவனுடைய குறிக்கோளே ஆத்துமாக்கள் மீட்கப்படக்கூடாது, எப்படியாவது அவங்க அழிந்து போக வேண்டும், அந்த ஆத்மா அழிக்கப்பட வேண்டும், அந்த ஆத்மா நரகத்துக்கு போகணும். அதுதான் அந்த அசுத்த ஆவியின் கிரியைகளாய் இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட கிரியைகளாய் இருந்தாலும் நம்முடைய தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ஆத்மாவை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர் ஜீவனை காக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இங்க இயேசு அந்த ஆவியை எப்படி அதற்றார் அப்படின்னு பார்க்கும்போது, ஊமையும் செவிடுமுள்ள ஆவியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இயேசு அதட்டுகிறதை பார்க்குறோம். அப்போ தன் தகப்பனுக்கு தெரிஞ்சது, இந்த ஆவி பிடித்து கொள்ளும்போது என்னுடைய மகனால் பேச முடியல அப்படின்றத அவர் அறிந்திருந்தார். ஆனால் அதுக்கு காரணம் இங்கே நம்ம பார்க்குறோம், அது செவிட்டுத்தன்மையும் அது உண்டு பண்ணி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ கேட்கும்போது தான் அதுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ கேட்கவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பேச முடியும்? நம்மளால் பேச முடியாது. அப்போ கேட்கவும் முடியல, பேசவும் முடியல அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட அந்த அசுத்தாவின் பிடியிலிருந்து அந்த மகனை இயேசு விடுதலை செய்தார். இன்றைக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படியாக அசுத்த ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை இயேசு விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இது பிசாசு கட்டி வைத்ததுனால காது கேட்க முடியாத சூழ்நிலை, கண் பார்க்க முடியாத சூழ்நிலை, பேச முடியாத சூழ்நிலை, இல்லை எந்த சரீரத்தில் பாடுகள், பலவீனங்கள், வியாதிகள், இவைகளுக்கு பின்பாக அசுத்த ஆவிகள் செயல்படுகிறதாய் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட அசுத்தாவின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில நேரத்தில் எந்த டாக்டரை பார்த்தாலும், எந்த மருந்து எடுத்தாலும் அது தீர்வை உண்டு பண்ணுகிறது இல்லை. சில நேரத்தில் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே நார்மலாக இருக்குது, ஏன் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு கேள்விகளை நமக்கே கேட்குறாங்க.
இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சரீரத்தில் பலவீனமா, இல்லை இப்படிப்பட்ட அசுத்த ஆவியின் போராட்டங்கள் இருக்கிறதா என்பதை நாம் பகுத்தறிந்து கொள்ளும்போது அதிலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு சரீர சுகத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அசுத்த ஆவியின் பிடியில் இருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையாய் இருக்கிறது. அசுத்த ஆவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையை பார்க்கிலும் மிகவும் அதிகமான வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவர் சொன்னா போதும், அவர் கட்டளையிட்டா போதும், இப்படிப்பட்ட ஆவிகள் அலறி வெளியே ஓடும். தேவன் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாய் தேவன் உங்கள் சூழ்நிலையில் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். உங்களுக்கு அறிந்தவர்கள், உங்களுக்கு சொந்தமானவர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இப்படிப்பட்ட வேதனையில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக மார்க்கு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குற காரியம், அந்த வாலிப மகனுக்கு இந்த பலவீனம் இல்லைன்னா இந்த அசுத்தாவின் போராட்டம் எப்போலேருந்து இருக்குது அப்படின்னு இயேசு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் சிறு பிள்ளையிலிருந்தே இது இருக்கிறது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வேதனை. இந்த அசுத்தாவின் பிடியில் இருக்கிற அந்த மகன் வளர்ந்து வரும்போது அது எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளோ போராட்டங்களை அந்த குடும்பத்தினர் சந்தித்திருப்பாங்க. அப்போ சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட அசுத்த ஆவியில் பிடியில் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ள முடியும் என்பதை இந்த வசனத்திலேருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். சிறு வயதிலே இருந்தே இந்த வியாதி இருக்குது, சிறு வயதிலே இந்த பலவீனம் இருக்குது, அதனால் இப்படி இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சிந்தித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுக்கு இந்த அசுத்த ஆவியின் போராட்டம் சிறு வயதிலிருந்தே இருக்கிறது என்று சொல்லி. ஆகையால் சிறு பிள்ளைகளையும் நாம் கவனமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகையால் இங்கே நம்ம பார்க்குற காரியம், இங்கே எவ்வளவு நாட்களாக இந்த அசுத்த ஆவி அவனை ஆளுகை செய்து கொண்டு இருந்தாலும், வருஷங்களாக இந்த ஆளுகை அந்த மகனை ஆளுகை செய்து கொண்டு இருந்தாலும், இயேசுவால் அப்படிப்பட்ட கட்டிலிருந்தும் விடுவிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் நிச்சயமும் இந்த நாளில் இந்த வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போதே இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக இயேசு அவர்களுக்கும் நன்மை செய்ய முடியும். வாலிப வயதில் இந்த மகனை இயேசு விடுவித்தார். ஆகையால் எந்த வயதாக இருந்தாலும் வயது ஒரு காரியமாக இருக்காது. தேவனுடைய வல்லமை யாருக்கும் நன்மை செய்ய முடியும், எப்படிப்பட்டவர்களையும் விடுவிக்க முடியும். ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. சில நேரத்தில் மனநிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பெரியவர்கள் உண்டு. இவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களையும் தேவன் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். மனநிலையில் இருக்கிற போராட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் விடுவிக்க முடியும். தெளிந்த புத்தியை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அல்லவா. ஆகையால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த பிள்ளைகள் மீது வரும்போது, அப்படிப்பட்ட நபர்கள் மீது வரும்போது தெளிந்த சிந்தை நிச்சயமாய் உண்டாக முடியும். ஆகையால் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிப்போம். இப்படிப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிந்து பேச ஒரு கூட்ட ஜனம் அவர்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. இந்த சம்பவத்தில் நம்ம பார்ப்போம் என்றால், அந்த மகனுக்காக அந்த தகப்பன் இயேசுவின் இடத்தில் பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 17, 14, 15 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், அந்த தகப்பன் அந்த மகனுக்காக வந்து வேண்டுதல் செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அங்கே முழங்கால் படியிட்டு, என்னுடைய மகனுக்கு
இறங்கும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட கொடிய வேதனையில் அவன் இருக்கிறான், இவனுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இயேசுவின் இடத்துல விண்ணப்பிக்கிறதை பார்க்குறோம், மன்றாடுகிறதை பார்க்குறோம். கெஞ்சி என் மகனுக்கு ஒரு விடுதலை வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறதை நாம் பார்க்குறோம். ஆகையால் இப்படிப்பட்டவர்களுக்கு தானாகவே அவர்களுக்காக ஜெபித்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்காக ஜெபிக்க நாம் எழும்ப வேண்டும். அப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த மகனுடைய விடுதலைக்கு காரணம் இந்த தகப்பனுடைய ஜெபமாய் இருக்கிறது, இந்த தகப்பனுடைய பரிந்து மன்றாடுதலாய் இருக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் பரிந்து மன்றாடும் பொழுது, இயேசுவினிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது, பாரத்தோடு நம்ம கேட்கும் பொழுது இயேசு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன், அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல தன்னுடைய நிலையை அங்கே இயேசுவின் இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பாரம், தன்னுடைய வேதனை, எனக்கு இருக்கிறது இது ஒரே மகன்தான், இயேசுவே இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி அந்த தகப்பன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வேதனை எவ்வளவு ஒரு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அப்போ கடாட்சித்தருளும் அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படின்னா கண்ணோக்கி பார்த்தருளும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என் மகனை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள், அவன் படுகிற வேதனையை பாருங்கள், அவனுடைய சூழ்நிலையை பாருங்கள், பார்த்து மனம் இறங்கி அவனுக்கு ஒரு நன்மை செய்யுங்க அப்படின்னு அந்த தகப்பன் கேட்குறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் ஜெபிக்கும்போது, இப்போ சிலர் இப்படியாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம ஜெபிக்கிறதை பார்க்கிலும் அவருடைய சூழ்நிலையை நம்ம கண்களால் பார்த்து ஜெபிப்போம் என்றால் அது எவ்வளவு கொடுமையானதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையால் தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், பாருங்கள் என் மகனை பாருங்கள், படுற வேதனையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நாம் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்போது அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் நாம் இருந்து பார்த்து அதுபடி அவர்களுடைய வேதனையை உணர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிந்து மன்றாடுகிறது என்பது அவங்க பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண் முன்பாக அதை நிறுத்தி பார்க்க வேண்டும். அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில் நம்மளை போய் அங்கே நிறுத்தி பார்க்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும் இப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துல நம்மை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அந்த பாரம் நமக்கு உண்டாகும், அந்த வேதனை நமக்கு புரியும். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்போ அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது பாரத்தோடு ஜெபிப்போம், வேதனையோடு ஜெபிப்போம், ஒரு விடுதலை வேணும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிப்போம். அப்போ அதுதான் மெய்யான ஒரு பரிந்து மன்றாடுகிற அனுபவமாய் இருக்கிறது. ஆண்டவரே உங்களுக்கு ஒரு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் அந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அப்படியாக உணர்ந்து நம்ம ஜெபிப்பதற்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நானும் தான் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் வரல, அப்படி இல்லை. நம்முடைய ஜெபம் வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடும். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், மெய்யாக இருதயத்திலிருந்து பாரத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா, நாம் அந்த பாரத்தை உணர்ந்தவர்களாக நம்ம ஜெபிக்கிறோமா, நிச்சயமாக இந்த காரியத்திலேருந்து விடுதலையை பெற்று கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நம்ம ஜெபிக்கிறோமா. ஏன்னா இந்த வேதனை இனி வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படின்னு ஒரு டெஸ்பரேட்டாக நம்ம ஜெபிக்கிறோமா. அப்படி நாம் ஜெபிக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது தேவன் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பரிந்து மன்றாடுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இதற்கேற்ற அந்த ஜெபிக்கத்தக்கதான அந்த ஆவியை தேவன் நம்மீது ஊற்றுவாராக. பாரத்தோடு ஜெபிக்க, கண்ணீரோடு ஜெபிக்க, போராடி ஜெபிக்க, வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக, விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற அந்த பாரம் இந்த நாளில் நம்மை நிரப்புவதாக. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த தகப்பன் ஜெபிக்கிற ஜெபத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதாகிலும் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். உங்களால் உதவி செய்ய முடியும்னா செய்யுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ நம்முடைய ஜெபத்தில் தெளிவு இருக்க வேண்டும். நாம் வேதத்தை அறிந்தவர்களாய் ஜெபிக்க வேண்டும்,
தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பலனை நம்ம பார்க்க முடியும். ஏதாகிலும் செய்யுங்க அப்படின்னா அவருடைய சூழ்நிலை பயங்கர ஒரு கடினமான சூழ்நிலை. இதுலேருந்து எனக்கு ஒரு 25% விடுதலை கிடச்சா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். இல்லை ஒரு 50%, இல்லை ஏதோ கொஞ்சம் ஒரு விடுதலை இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஏன்னா அது அவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். கொஞ்சமாவது ஒரு விடுதலை கிடைக்குமா, கொஞ்சமாவது ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குமா, கொஞ்சமாவது ஒரு பிரேக் கிடைக்குமா, கொஞ்சமாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு ஜனங்கள் ஏங்குகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் கொஞ்ச காரியத்தை செய்கிறவரா? அவர் பூரணமாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அப்போ ஏதாகிலும் அப்படின்னா என்ன உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க. அப்போ அப்படி தான் அவர் கேட்குறார். என்ன உங்களால் முடியும்? உங்களுக்கு முடிஞ்சதை எனக்கு கொடுங்க, அது எனக்கு போதும். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு இவ்வளவுதான் முடியும், அவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலும் வல்லமையுடையவர், எல்லாவற்றையும் உடையவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உதவி செய்யக்கூடுமானால் அவரால் நிச்சயமாக உதவி செய்ய முடியும். அந்த நிச்சயத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அதனால தான் நம்ம அவரை நம்பி வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவரால் முடியுமா முடியாதா என்பது காரியம் அல்ல. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவரால் நிச்சயமாய் முடியும். அப்போ ஆண்டவரே உங்களால் முடியும், உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன், இந்த நபருக்காக, இந்த சூழ்நிலைக்காக, இந்த பிரச்சனைக்காக அப்படின்னு நம்ம சொல்லும்போது தேவனுடைய வல்லம் அங்கே கடந்து வருது. ஏனென்றால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம், அவருடைய குணத்தை அறிந்திருக்கிறோம், அவருடைய தன்மையை அறிந்திருக்கிறோம், அவருடைய வல்லமையை அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த வல்லமை ரிலீஸ் ஆகுது. ஆகையால் நாம் பரிந்து மன்றாடும் போது, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது வெளிப்பாடோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏதாகிலும் கொடுங்க ஆண்டவரே, அப்படி அல்ல, எல்லாத்தையும் கொடுங்க ஆண்டவரே, நிறைவாக கொடுங்க ஆண்டவரே அப்படி நம்ம கேட்க நமக்கு பலனை வேத வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறது. வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றையும் உடையவர், எல்லாவற்றையும் நமக்காக அவர் தந்தருளினவருமாய் இருக்கிறார். ஒரே குமாரனை நமக்காக தந்தவர் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் இனி கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே தயவுசெய்து கொடுங்க, மனம் இருங்குங்க, கொஞ்சமாவது கொடுங்க, நாம் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தேவன் நமக்காக ஏற்கனவே சிலுவையில் கொடுத்து விட்டார். அதை நாம் விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மற்றவங்களுக்காக பரிந்து பேசுவது இறங்குங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அல்ல. ஆண்டவரே நீங்கள் பெற்று கொடுத்துருக்கிற அந்த நன்மையை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை அந்த மகனையோ அந்த மகளையோ தொடட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். ஆகையால் நாம் மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும்போது, போராடி ஜெபிக்கும்போது நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், வெளிப்பாடோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை சுகந்தரித்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த நன்மையை நாம் காண முடியும். அப்பொழுது அவர் ஜெபித்தப்போ அந்த இடத்துல இயேசு இன்னும் மரிக்கலை, அவருடைய ரத்தம் சிந்தப்படலை, சிலுவையில் அவர் சத்ருவை இன்னும் ஜெயிக்கலை. ஆனால் இன்னைக்கு அவர் சத்ருவை ஜெயித்தவராக, எல்லா பிசாசின் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டவராக, அது தன்னுடைய கையில் அவர் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வெற்றி சிறந்தவராக, ராஜாதி ராஜாவாக சத்ருவை அவர் நசுக்கி, சத்ருவின் தலையை நசுக்கி அவர் ஜெயித்து அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம் என்பதை உணர்ந்து, அந்த வல்லமையை உணர்ந்து நாம் ஜெபிக்கும்போது விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம், மற்றவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம், மற்றவங்களுக்காக அவங்க சூழ்நிலையை நாம் புரிந்து கொண்டு ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடை பெற்றவர்களாய் ஜெபிப்போம். நிச்சயமாய் விடுதலையை நாம் பெற்றுக் கொடுக்க முடியும். நாமும் நம்முடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலையும் அப்பா நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்து நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் கர்த்தாவே, எப்படிப்பட்ட அப்பா பலவீனத்தின் மத்தியில் இருந்தாலும், அப்பா ஜீவனோடு போராடி கொண்டு இருந்தாலும், சத்ருவின் கிரியினால் அப்பா பாதிக்கப்பட்டு இருந்தாலும், மனநிலையில பாதிக்கப்பட்டு இருந்தாலும், அப்பா அசுத்த ஆவின் பிடியினால அப்பா வேதனையை அனுபவித்து கொண்டு இருந்தாலும், இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், வெளிப்பாடோடு ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படிப்பட்டவர்களுடைய பாரத்தை, அப்படிப்பட்டவருடைய வேதனையை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தொடப்படுவார்களாக, அப்படிப்பட்ட நபர்கள் தொடப்படுவார்களாக, அப்படிப்பட்ட நபர்களை நீர் விடுவிப்பீராக. அப்பா, எல்லா கட்டுகளில் இருந்து இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கிற தேவன் நீர் அல்லவா? எல்லா கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படுவதாக. அப்பா, அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அப்பா வேதனையில் இருக்கிறவர்கள் அப்பா நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, இப்படிப்பட்ட கட்டுகளில் வியாதியில் கஷ்டப்படுகிறவர்கள் அப்பா, இவர்களை நீர் விடுதலை செய்வீராக. இன்றைக்கு விடுதலையின் நாளாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டு இருக்கிறபடினால இந்த வார்த்தை இப்பொழுதே கர்த்தாவே கிரியையாய் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுவதாக. எப்படி அந்த மகன் விடுதலையை பெற்றுக்கொண்டானோ அதே போல இந்த நாளில் விசுவாசித்து இணைந்து ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் அப்பா அங்கத்தினர் வாழ்க்கையில அப்பாவுடைய கர்த்தாவே குடும்பத்தினர் அப்பா விடுவிக்கப்படுவார்களாக என்று இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அசுத்தாவின் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால, வல்லமையுள்ள நாமத்தினால, எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசு என்கிற நாமத்தினால் நாங்கள் வருகிறோம். இப்பொழுது நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இப்பொழுது அந்த அசுத்த ஆவிகளை பார்த்து கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இவர்களை விட்டு நீ வெளியே போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுகத்தை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால விடுதலையை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் தெளிந்த புத்தியை நான் பேசுகிறேன். விடுதலை உண்டாகுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் அநேகரை விடுதலை செய்து உமக்கு சாட்சியா நீங்க நிற்க வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நன்மை செய்திருக்கிறார், உங்களை விடுவித்திருக்கிறார். அவருடைய உபகாரத்தை நாம் மறக்கக்கூடாது. மறக்காமல் நாம் சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. God bless you.